ஒரு பட்டாம்பூச்சியால் ஒரு 14 வயசு சிறுவன் பார்த்தீங்கன்னா இறந்தா இருக்கான். இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அழகு இருக்கிற இடத்துல தான் ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அழகிய பட்டாம்பூச்சி நம்ம கண்களுக்கெல்லாம் ரசிக்கக்கூடிய பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உயிரை பார்த்தீங்கன்னா பலியாயிருக்கு. அது என்னென்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, பிரேசில்ல ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸில் தான் நடந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் என்ன பண்ணான், அதனால் எப்படி இந்த பட்டாம்பூச்சியால் இவனுக்கு உயிர் போயிருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு கலக்கியிருக்கான். அந்த தண்ணியில் போட்டு கலக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு கலவையாக மாறி இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊசி போடுவாங்கல்ல, அந்த பைப் எடுத்து அதில் ஏற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்குள்ளேயே செலுத்திக்கிட்டான். 14 வயசு பையன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய உடம்புக்குள்ளே செலுத்திக்கிட்டான். அதனால் என்ன நடந்ததுன்னா, அவன் உயிரை விட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனாக்கா, இவன் வசிக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் இருக்கிற விக்டோரியா கான்கிஸ்டா இந்த ஒரு பகுதியை சேர்ந்தவன் இந்த 14 வயசு பையன். இவனோட பேர் தான் டேவி நுன்ஸ் மெராரோவின். இதை எப்படி டாக்டர் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தா இவனுக்கு பார்த்தீங்கன்னா காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. என்னடா திடீர்னு காயம் ஏற்பட்டிருக்கோ, இவங்களோட பேரண்ட்ஸ்லாம் பார்த்தா ஷாக்கிங்காக இருக்காங்க. அதாவது பார்த்தா இவனுக்கும் ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அதை செக் பண்ண சொல்லி தான் ஒரு பயங்கரமான ரிசல்ட் வந்திருக்கு. இந்த பையன் என்ன சொல்லிட்டான்னா, டேவிட் நுன்ஸ் இவன் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னா, விளையாட சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் பட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனார். இது பார்த்தீங்கன்னா மோசமாகிக்கிட்டே வந்தது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்களோட தந்தை என்ன பண்ணார்னா, தலையணைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்சீவியை பார்த்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இவன் தூங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்சீவி பார்த்துருக்காரு. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, இது என்ன, இது எப்படி இங்கே வந்தது. அவனும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சி அதை தண்ணியில் போட்டு கலவையாக செஞ்சு அதை பார்த்தீங்கன்னா என் உடலுக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இவன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னார், இதுக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி மற்றும் உடல் உறுப்புகள் இயக்கம் நின்று சிறுவன் உயிரிழந்தான். அதாவது பார்த்தீங்கன்னா அவனுடைய உடம்புல இருக்க எந்த ஒரு பாடியும் ரியாக்ஷனே கொடுக்கல. சைலண்டாகவே இருந்துட்டு அதனாலே இறந்துட்டு இருக்கான் இந்த ஒரு பையனும். இந்த பையனோட பாடி எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்ல அங்கே இருந்த டாக்டர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவனோட உடம்புல பார்த்தீங்கன்னா எம்போவிசம் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாளம் அடைப்பு அல்லது அந்த பட்டாம்பூச்சி கலவை ஒவ்வாமை இருந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவன் ரீசர்ச் பண்ண டாக்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த பையன் இறந்ததுக்கு ஒரு முக்கியமான சரியான காரணம் டாக்டர்களாலே கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் தோராயமாக தான் சொல்லியிருக்காங்க. பிரேத பரிசோதனையில் என்னதான் நடந்தது அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிரேத பரிசோதனைக்கு எடுத்துக்கிட்டு போன மருத்துவமனை பேர் தான் சாண்டா மார்செலினா. இந்த ஒரு மருத்துவமனையில் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த டாக்டர் லூயிஸ் பெர்னாண்டியோ ரெல்வா ஊசி போட்ட சரியான கலவை பற்றி இன்னும் சரியாக தெரியவில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. சிரிஞ்சியில் காற்று இருந்ததால் அது ஒரு அபாயகரமான எம்போலிசத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி போட சொல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காற்றுமே இல்லாத நமக்கு மட்டும் ஊசி மட்டும் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு காற்று இருந்ததால் இந்த மாதிரி ஒரு திடீர்னு மரணம் ஏற்பட்டிருக்குன்னு டாக்டரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரத்த நாளத்தில் பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு டாக்டரும் சொல்லியிருப்பாங்க. சிறுவன் இந்த கலவை எவ்வாறு தயாரித்தார் அல்லது எந்த அளவு தண்ணீரை உடலில் செலுத்தினார் என்று தெரியவில்லையா. இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கணும். அந்த இவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு தண்ணீரை இவன் உடலுக்குள்ளே ஏற்றிக்கிட்டான்னு. அந்த ஒரு சிரிஞ்சியில் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு உயிர் பறி போனதை நினச்சாலே நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அழகிய பட்டாம்பு வச்சாலே இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா எல்லா ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். டாக்டர் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்களா, பட்டாம்பூச்சால் நமக்கு ஆபத்து ஏற்படுவதில்லை. அதிலே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக பட்டாம்பூச்சி இருக்குது. மோனார்க் பட்டாம்பூச்சி போன்ற சிலவற்றை நச்சுக்கள் உள்ளன. அந்த மாதிரி பட்டாம்பூச்சிலாம் பல நச்சுக்கள் உள்ளது. அதனால் அதுங்களை யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நச்சுப் பொருட்கள் மனித இரத்த ஓட்டத்தில் செலுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை. இன்னுமே ரீசர்ச் பண்ணல இந்த ஒரு ரிசல்ட்டை பற்றி. சிறுவனுக்கு மரணம் காரணமாக சிக்கல் ஏற்பட்டிருக்கு டாக்டரே சொல்லியிருக்காங்க. பிரேம பரிசோதனை முடிவுகளில் மரணத்திற்கான காரணத்தை தெளிவுபடுத்த உதவும். என்ன நடந்தது என்பதை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் விக்டோரியாடா கான்கிஸ்டாவில் உள்ள சிவில் காவல்துறை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறது. இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா
போலீஸ்கிட்டேயும் போயாச்சு. அதுக்கப்புறம் நான் வைரலான ஆன்லைன் ஆன்லைன் சேலஞ்சில் இந்த ஒரு பையனும் பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணணும்னு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ வேல் மாதிரி இந்த ஒரு கேம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த ஒரு பையனும் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க டாக்டர் இப்படி தான் கூட்டியிருந்தாங்க. ஸோ போலீஸார் வந்து இந்த ஒரு கேஸை பொறுத்தவரைக்கும் பல முறைகளில் பார்த்தீங்கன்னா விசாரணை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பையனுக்கு என்னதான் ரிசல்ட்டுன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து